இந்த அட்டகாசம் செய்கிற எலிகளை ஒரேடியாக அடித்து கொள்றதை விட இந்த எலி பேட்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதை ஒரு வீட்டு மூலையில் வச்சுட்டிங்கன்னா அப்படி வேகமாக ஓடி வர்ற எலி அதில் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நகரவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அதுலேயே இருந்து பட்டினி கிடந்து பறவைகள் கொத்தி நாய் கடித்து சாக வேண்டியது தான். ஏன்னா அந்த பேடை தூக்கின்னு போய் குப்பை தொட்டில் போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பறவை கொத்துமான்னு தெரியாது, நாய் கடித்து திங்குமான்னு தெரியாது. இந்த எலிப்பேடுக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு எலிப்பேடை வச்சுட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் கவனிச்சுட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், டெல்லியில் சிபிஐ வழக்கு ஒரு பக்கம் போகுது, வருமான வரித்துறை வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அவருடைய மனைவி சங்கீதா விஜய் மீது வைத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கட்டாயமாக விஜய் மீது பேரன்பு கொண்டிருக்கிற தாய்மார்களும் பெண்களும் ஒரு நிமிஷம் கதிகலங்கி போயிருப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சங்கீதா சொன்ன விஷயங்கள் அப்படி. ஒரு நடிகையோடு என்னுடைய கணவருக்கு தொடர்பு இருக்குது, பலமுறை எச்சரித்தோம், அவர் கேட்கலை. 2021 நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் அவரோடு பேசிகிட்டு இருக்கோம். அந்த பஞ்சாயத்தில் அவர் ஒத்துக்கிட்டார், அந்த நடிகையினுடைய உறவை முறிச்சுக்கிறதா ஒத்துக்கிட்டார். ஆனாலும் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தொடர்ந்து அந்த நடிகை வெளியிடுறாங்க, அதை அவர் தட்டி கேட்குறதே இல்லை அப்படின்லாம் அவங்க அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஃபைனலாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு விவாகரத்து வேண்டும் அப்படிங்கிறது தான். அதற்கான ஜீவனாம்சம் இன்னும் பல உரிமைகளை அவங்க கேட்குறாங்க. எல்லாத்துலேயும் நியாயம் இருக்குது. ஏன்னா ஒரு காதல் திருமணம், அது அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு சொன்னால் கூட, லண்டனுக்கு போயிருந்தபோது ஒரு ரசிகையாக விஜயை சந்திக்க வந்தவங்க அவரோடு காதல் வயப்பட்டதெல்லாம் அப்போவே பத்திரிகைகளில் நாங்கள் எழுதியிருக்கோம். எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. அந்த திருமணத்தை அவங்க அறிவித்ததே அவங்க சோபா திருமண மண்டபத்தில் தான் அறிவித்தாங்க. அங்கே முதல்ல எஸ்சிஎஸ்சி இது அரேஞ்சு மேரேஜு, ரசிகையாக பார்க்க வந்த சங்கீதாவை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நாங்களே தான் பொண்ணு கேட்டோம் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னார். ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தார் விஜய். அப்போ அங்கேருந்த தினத்தந்தி செய்தியாளர் என்ன பண்ணார், அவங்க அப்பா சொன்னதுக்கு முற்றிலும் மாறாக விஜய் ஒரு கதையை சொல்லுவாருன்னு நினச்சிட்டு, இப்போ பாருங்கள் இவர் ஒன்று சொல்லுவார், அவங்க அப்பா சொன்னது மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும் பாருங்கன்னு ஒரு நக்கலாக பேச, ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த நிருபரை கடுமையாக கடிஞ்சிக்கிட்டாங்க. நாங்கள் எதுக்குங்க உங்கள்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதைத்தான் விஜயும் சொன்னார். இந்த மாதிரி அது அரேஞ்சு மேரேஜ் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளவு கலைப்புறங்களோடு அந்த அவருடைய திருமண அறிவிப்பை எங்கள் முன்னாடி அவர் வெளியிட்டார். அதற்கப்புறம் பத்திரிகைகளில் ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சு. பிரம்மாண்டமான கல்யாணமாக நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அதற்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு ஒரு விடுமுறையை எடுத்துக்கிட்டு மனைவி குழந்தைகளோடு லண்டனுக்கு போய் மாமனார் வீட்டில் தங்கியிருப்பார். லண்டனில் மாமனார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஸோ இதெல்லாம் நம்ம புது தகவலாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து விஜயை கவனிப்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ அப்படி ஒரு இறுக்கமாக ஒரு அன்பாக இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி பிரிந்து நிற்குதுன்னா கட்டாயமாக விஜய் அதுக்கு பதில் சொல்லணும். அது விஜய்க்கு முழுக்க முழுக்க இதில் ஆதரவாக நம்மளால் நிற்க முடியாது. ஒரு குடும்ப அமைப்பு அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக அந்த அமைப்பினுடைய புனிதத்தை விஜயும் சரி சங்கீதாவும் சரி கடைபிடிச்சிருக்கணும். சங்கீதா சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் தரப்பிலிருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போ அந்த எலிப்பேடு விஷயத்துக்கு வருவோம். இப்போ சங்கீதா பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்குது அப்படின்னா கூட, போன வருடம் அவங்க இந்த வழக்கை விஜய் மீது போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தை நாடியது போன வருடம். ஆனால் அந்த நீதிமன்றம் ஒரு மனுதாரர் அனுப்பிய மனு விபரங்களை எல்லாம் வெளியிடாது. அப்போ எப்படி இது ஒரு மனுவாக வெளியில் கசிஞ்சுது அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. அதில் ஏராளமான விஷயங்கள் அப்படியே வெளியில் கசியுது. இதுபோல் மற்றவர்களுக்கு நடந்திருக்கான்னா கிடையவே கிடையாது. இப்போ பல பேர் இங்கே விவாகரத்து நடக்குது. இப்போ திரையுலகத்தில் ஏதோ இவங்க மட்டும்தான் முதன்முறை விவாகரத்துக்கு போன மாதிரி இந்த சமூகம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே ஐஸ்வர்யா தனுஷ் போயிருக்காங்க, ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி போயிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் சைந்தவி போயிருக்காங்க, சமந்தா நாக சைதன்யா போயிருக்காங்க. இன்னும் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா இதெல்லாம் அண்மை காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மனதில் நிற்பவை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள் இருக்குது. இது எந்த
துறையில் இல்லை. சினிமா துறையில் இருக்குது, அரசியலில் இருக்குது, சாதாரண பணிபுரியும் மக்கள்கிட்ட இருக்குது, எல்லா இலக்கியவாதிகள்கிட்ட இருக்குது, எழுத்தாளர்கள்ட்ட இருக்குது. யார்கிட்ட இல்லை? எல்லாருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விரக்தியோ வேதனையோ எரிச்சலோ ஏற்படும் பொழுது இதை தொடர வேண்டாம்னு நீதிமன்றத்துக்கு போய் அவங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொண்டு தனித்தனியாக பிரிவதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விவாகரத்துங்கிறது ரொம்ப நடுத்தர குடும்பங்களுக்கு கூட வந்துருச்சு. நீங்கள் எல்லா கோர்ட்டையும் விட நீதிமன்றத்தில் குடும்ப நல கோர்ட்டில் தான் பெரிய அளவு கூட்டம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இப்போ விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலான இந்த விவாகரத்துங்கிறது ஒரு சகஜமான ஒன்று தான். அதை விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பரப்புரையாக மாற்றினது நேத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்ட மாதிரி அந்த மனு எப்படி வெளியாச்சுங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் சில சம்பவங்களை நான் சொல்லித்தான் ஆகணும். இப்போ ஆக்சுவலாக இது விஜய் முந்தி கொண்டிருக்க வேண்டிய விஷயம். இது பல மாதங்களுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு கட்சி தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி விஜய் அலுவலகத்திலிருந்து எஸ்சிஎஸ்சிக்கு ஒரு ரகசியமான ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார், விஜய் சார் இதை வெளியிட போகிறாரு, சங்கீதாவை நான் பிரிகிறேன் அப்படிங்கிற தகவலை ஒரு அறிக்கையாக வெளியிட போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே எஸ்சிஎஸ்சி பதறிட்டார். ஏன்னா அப்போது எஸ்சிஎஸ்சியும் விஜயும் பேச்சுவார்த்தையிலே இல்லை, முற்றிலுமாக தன்னுடைய தந்தையை நகர்த்தி வச்சுட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகவல் வந்தோடனே அவங்க அப்பா ரொம்ப பதறிட்டார். அவர் என்னென்னா, பையன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற மூடில் இருக்கார். இந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வந்துச்சுன்னா அது அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப எதிராக இருக்கும். அதனால் வேண்டான்னு முடிவெடுத்தவர் உடனடியாக தன்னுடைய மனைவி சோபாவை, நீ போய் பையனை பாரு, அவனுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி உடனடியாக அனுப்பி வச்சோடனே அங்கே போய் அவங்க கெஞ்சாத குறையாக கெஞ்சி இந்த அறிவிப்பை நிறுத்தி வச்சாங்க. இல்லைன்னா இந்த காட்டு தீ போல நேற்று பரவி இந்த செய்தி அவர் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பே பரவி இருக்கும். இதுதான் உண்மை. அதற்கப்புறம் அவங்க 2 பேரையும் இணைத்து வைக்கணுங்கிறதுல பெற்றோர்கள் ரொம்ப பாடுபட்டாங்க. லண்டனில் இருந்த சங்கீதாவை அழைச்சிட்டு நீலாங்கரை வீட்டிலேயே தங்க வச்சாங்க. நீலாங்கரை வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க அங்கே தங்கியிருக்கும்போது மகன் மட்டும், சஞ்சய் மட்டும் வேற ஒரு இடத்துல தங்கியிருந்தார். மகள் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஃபேமிலியில் இருந்துச்சு. சங்கீதா சொன்னது மாதிரி என்னை அவர் வெளியிலேயே போக விடாமல் தடுக்கிறாரு, எனக்கு ஒரு பெரிய அடக்குமுறை இருக்குது அப்படின்லாம் அவங்க சொல்கிறத முழுக்க நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க ஷாலினியோட, அஜித் மனைவி, அவங்களோட ரொம்ப நெருக்கமான நட்பில் இருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க குடும்பத்தோடு அவங்க எங்களை பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கேயுமே நீ போகக்கூடாது வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுகளே ஒரு விதித்தாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இங்கே வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவாகரத்துக்காக நீங்கள் போகும்பொழுது சில டெம்ப்ளேட்டாக வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் போட சொல்லுவாங்க. அப்போ தான் விவாகரத்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இல்லாத கதையெல்லாம் அதில் கொஞ்சம் சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்கப்பட்டதா அப்படின்னு நமக்கு புரியல. ஸோ அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கு எதிராக ஒரு பெரிய பரப்புரையை மேற்கொண்டு அவருடைய இமேஜை தரைமட்டமாக மாற்றினாதான் அரசியலில் நாம் வெல்ல முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகளை பிரிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கார். அப்போது மன ரீதியாக அவரை காயப்படுத்தணும், அவரை ஒன்றுமில்லாமல் செய்யணுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் தாய்மார்கள், பெண்கள் மத்தியில் விஜய் மீது இருக்கிற அந்த கிரேஸை குறைக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கி வெளியில் வந்துடுச்சு. அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் சங்கீதாவும் உதவியாக இருந்திருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகாமல் இந்த வழக்கை முடிக்கவே முடியாது. யாரோ 2 பேரும் உட்காந்து பேசி முடிக்கிற சூழ்நிலையில் இது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் விஜய்க்கு சொல்ல வர்றது ஒன்று தான், தயவுசெய்து பேசுங்க. எல்லாத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு நான் இருப்பேன், தானாக பிரச்சனை சால்வ் ஆகிடும், தானாக பிரச்சனை சால்வ் ஆகிடும்னா சால்வ் ஆகவே ஆகாது. நீங்கள் பேசணும். நீங்கள் இதையாவது பொது வழியில் பேசுங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பேசுங்க. அல்லது இதுக்கு என்ன அமிக்கபுளாக நீங்கள் பண்ண முடியுமோ அதை உடனடியாக பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இதற்கும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த குறிப்பிட்ட நடிகைக்கு நாம் சில கருத்துக்களை சொல்லணும். ஒருவர் தன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக ஒரு லட்சியத்தோடு வர்றாரு. எப்படியாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் அவங்க அப்பா ஏற்படுத்தினது. அதை நோக்கி இவர் நகர ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியாக அவர் வளர்ந்து நிற்கிறார்.
அவர் மீது ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த மக்களுக்கு ஒரு அன்பு இருக்குது. அவர் போகிற இடமெல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக திரண்டு வர்றாங்க. அது அரசியல் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளபடியே நீங்கள் நல்லவராக இருந்தால் அவரை விட்டு விலகுங்க. அவருடைய வாழ்க்கை இப்படி போகும் பொழுது அதற்கு இடையூறாக நானே இருப்பேன் அப்படின்னு ஒரு பெண்மணி நடப்பது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் ஓகே, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, காதல் இருக்குது. இது காதலிக்கிற வயசாங்கிறது முதல்ல எனக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு அலைகள் ஓய்வதில்லை காதல் இல்லை, இது முதல் மரியாதை காதலாக மாறி போச்சு. அந்தளவுக்கு உங்கள் 2 பேருக்குமே வயசாகி போச்சு. இந்த நேரத்தில் வெளியூர்களுக்கு போய் ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை ஒரு ஆக்டிங் சிம்பிளோட இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு எதற்கு இந்த அசிங்கத்தை அவருக்கு தொடர்ந்து கொடுக்குறீங்க? இது 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 எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த சமூகத்தில் உருவாக்கி இருக்குங்கிறத இப்போயாவது நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்களா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டு போகிற போக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அவரும் காதல் மயக்கத்தில் எந்த அறிவும் இல்லாமல் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி பாருங்கள், உங்கள் மனைவி சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்துது, என் பிள்ளைகள் வெளியில் நடமாடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு தாயாக இருந்து தானே யோசிக்க முடியும். நீங்களும் உங்களுக்கும் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தானே உங்களை வளர்த்தாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பக்கபலமாக இருக்காங்க. அதை யோசிக்க வேண்டாமா? என்னத்துக்கு இந்த எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் போட்டுகிட்டே இருக்கணுமா? ஏதாவது கட்டாயம் இருக்கா? என்ன கொடுமைக்கு அதை செய்கிறீங்க தொடர்ந்து? நீங்கள் ஆரம்பத்திலே நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், அவர் ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறாரு, தயவுசெய்து அவரை போக விடுங்க. சும்மா எல்லாத்துக்கும் குறுக்க நின்று ஒரு ஃபோட்டோவை போட்டு அவரை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காதீங்க. அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இருட்டை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ தொடர்ந்து வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அது என்ன அர்த்தம்னு நமக்கு புரியல. இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவர் அரசியலில் படுதோல்வி அடைந்தால் அதற்கு முழு காரணம் இந்த நடிகை தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இதற்கப்புறம் இது வந்து அப்படியே மேலோட்டமாக கடந்து போயிடவும் முடியாது. இதற்கு ஒரு சரியான தீர்வை வந்து விஜய் செய்யணும். இந்த நேரத்துலையும் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி ஒருத்தர் பக்கத்தில் வச்சுக்கிங்க. உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதுன்னு உறுதியோடு என்னால் சொல்ல முடியும். அவர் எல்லாத்தையும் வைடாங்களா சிந்திக்கிற ஒரு மனுஷன் சும்மா போகிற வர்ற கூட்டத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அறிவில்லாத ஒரு 4-5 பேரை கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? ஏதாவது உங்களுக்கும் யோசிக்க வேண்டாமா? உங்கள் அப்பாவோட ஒரு உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இன்றைக்கி வந்து மாட்டிகிட்டு நிற்கிறீங்க நீங்கள். நாளைக்கு ஒருவேளை தோற்று ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்கன்னா சினிமா வாழ்க்கையும் உங்கள் கை விட்டு போயிடும், விடவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு எதிர்கட்சியாவது வரணும், அல்லது ஒரு பெரிய வாக்கு வங்கியோடு வந்து உட்காரணும். இது ரெண்டும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் தினந்தோறும் வருது. இப்போ பாருங்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் சிபிஐ வழக்கு அவர் மேலே ஒன்றுமே இல்லை, ஒரு வழக்கை இவங்க சித்தரித்து அவர் மீது போட்டு அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நேற்று வெளியில் வந்து கதறி அழுறாரு, நான் நிரபராதி, என்ன இத்தனை வருஷம் உள்ளே வச்சுட்டாங்கன்னு கதறாரு. அவர் ஆட்சியவே பிடுங்கிவிட்டாங்க. அதிகாரம் வந்து அப்படி இருக்குது. நீதிமன்றம் வந்து ஒன்றும் குற்றம் இல்லையா, அவர் ஒன்றுமே செய்யலைன்னு அனுப்பிட்டாங்க வெளியில். அப்போ அந்த மாதிரி ஒரு சிபிஐ நினச்சா காரண காரியம் இல்லாமல் ஒரு வழக்கை போட்டு ஒரு 6 மாதம் உள்ளே வைக்க முடியுங்கிற சூழ்நிலை தான் இந்த நாட்டில் இருக்குது. அப்போது உங்களை சுற்றி நடப்பதை தெளிவாக நீங்கள் வச்சுக்கணும். ஒரு 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 நல்ல அப்பா, எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுற ஒரு அப்பா, அவரை கூட வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து தேவையில்லாத குப்பைகளை ஏன் மண்டையில் ஏற்றுறீங்க? உங்கள் லட்சியம் எது? வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதா, காதல் பண்ணுறதா? அதுவும் அவங்க லட்சியம். எதற்காக இங்கே வந்தீங்க? எதுக்கு இந்த மாதிரி குப்பைகளை சுமந்துட்டு அலையிறீங்க? அதனால் நான் அந்த நடிகைக்கும் அதை தான் சொல்கிறேன், விஜய்க்கும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் அரசியலில் தோற்றிங்கன்னா உங்கள் எதிர்காலமே அவுட்டு. உங்களுடைய சினிமா வாழ்க்கையும் காலி பண்ணுவாங்க, நீங்கள் நிம்மதியாக நடமாடவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையை இங்கே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவாவது உங்கள் பெற்றோர்களை வர வைங்க. முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க, அப்புறம் வந்து மைக்கை பிடிங்க. அதுதான் சரியாக இருக்கும்.